Hi dear students, இந்த வீடியோவில் லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாமில் 99 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட் ஸ்கேன்டு காப்பி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு எதுக்கு கொடுக்குறேன்னா, இதில் வந்து இந்த ஸ்டூடெண்ட் எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு மார்க்ஸ் வந்து எப்படி அலாட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு கொஷினுக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக குயிக்காக பார்த்துடலாம். இது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் ஒரு ஐடியா பண்ணிக்கிறதுக்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போது பார்ட் 1 மார்க்ஸு. இப்போ 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த கொஷின் நம்பர்ஸ்னால் கரெக்டாக வந்து மார்ஜினுக்கு வெளில கரெக்டாக நீட்டாக போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பென்சிலில் லைன்ஸ் வரைஞ்சி அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டான ஆன்சர்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ நீட்டான ப்ரெசன்டேஷன். ஸோ இந்த மாதிரி நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து பேப்பர் எவாலுவேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷன், குட் இம்ப்ரெஷன் இருக்கும் உங்கள் பேப்பரை பற்றி. அதே போல் நெக்ஸ்ட்டு 2 மார்க்ஸ் பாருங்கள். 2 மார்க்ஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன டவுட் இருக்குன்னா, நம்ம வந்து 2 மார்க்ஸ் வந்து சிங்கிள் லைனில் ஷார்ட்டாக எழுதணும்னா நமக்கு வந்து மார்க்ஸ் கொடுப்பாங்களா, ஃபுல் மார்க்ஸ் கொடுப்பாங்களா, இல்லை ஒரு 2 மார்க்ஸ்க்கு வந்து 4 லைன் 5 லைன் எழுதணுமா அப்படின்னு நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு டவுட் இருக்குது. இப்போ இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை பார்க்கக்குள்ள அந்த டவுட் உங்களுக்கு தெளிவாகும். அவங்க கேட்குறது என்னென்னா, அந்த கீவேர்ட்ஸ் ஆன்சர் கீழே இருக்கிற வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்தாலே போதும். சரிங்களா? வித்தவுட் கிராமட்டிக்கல் எரர்ஸ் நீங்கள் எழுதினீங்கனாலே உங்களுக்கு வந்து இதில் வந்து ஃபுல் மார்க்ஸ் 2 மார்க்ஸ் அதான் கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் woke up the mother, அது வந்து கொஸ்டின். ஸ்லாமிங் ஆஃப் த டோர்ஸ் பை த நரேட்டர் அண்ட் இஸ் பிரதர் woke up the mother, சிம்பிளாக இருக்காங்க பாருங்கள். அதே போல் வாட் வாஸ் ஃப்ரான்ஸ் சாரி ஃபார், ஃப்ரான்ஸ் வாஸ் சாரி ஃபார் நாட் லேர்னிங் இஸ் ஃப்ரெஞ்ச் லெசன்ஸ் ப்ராப்பர்லி. இப்போது ரொம்ப சிம்பிளாக நம்ம இந்த மாதிரி ஆன்சர்ஸை வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19 பாருங்கள். கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட், அதாவது கிரம்பிள் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கு. த ஃபேமிலி, வேர் டஸ் த ஃபேமிலி லிவ் அப்படின்றது கொஸ்டின். த ஃபேமிலி லிவ்ஸ் இன் த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். அடுத்தது அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆண்டன் த கிரிக்கெட்லேருந்து வந்திருக்கு. அதே போல் சீக்ரெட் ஆஃப் த மெஷின்ஸ், நான் ஏற்கனவே வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் எந்தெந்த லெசன்ஸில் வந்து எந்தெந்த யூனிட்ஸ்லேருந்து நீங்கள் வந்து இந்த கொஷின் நம்பர் 19 to 22 எந்தெந்த யூனிட்ஸ் படித்தா போதும்னு சொல்லியிருந்தேன். அதை படிச்சுக்கிட்டாலே போதும். அதே போல் செக்ஷன் 3 கிராமர் பார்த்தீங்கன்னா, கிராமரில் வந்து ரொம்ப சிம்பிளாக, ஓகேவா, நான் என்னோட சாய்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதையும் இந்த வீடியோலேயே நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் எந்தெந்த கொஷின்ஸ் வந்து கிராமர் பார்ட்டில் நீங்கள் அட்டன் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக மார்க்ஸ் வாங்க முடியும் அப்படின்னு பார்க்கக்குள்ள என்னுடைய சஜஷன் உங்களுக்கு லைக் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா? ஆக்டிவ் பேசிவ் அதில் வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அடுத்த கொஷின் நீங்கள் சூஸ் பண்ணுறது வந்து பங்க்சுவேஷன் சூஸ் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இங்கே டேரக்ட் இன்டேரக்ட் போட்டிருக்காங்க. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு பங்க்சுவேஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? டோன்ட் கோ ஃபார் அந்த கன்வர்ஷன் ஆஃப் சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட், அது போகாதீங்க. சரிங்களா? டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் போவேனா, நம்ம வந்து இதர் உங்களுக்கு ஆக்டிவ் வைஸ் பேசிவ் வைஸ் ஈஸியாக இருந்தால் பண்ணுங்கள், இல்லை டேரக்ட் இன்டேரக்ட் ஈஸியாக இருந்தால் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஷின் வந்து நீங்கள் யூ கேன் கோ ஃபார் பங்க்சுவேஷன். சரிங்களா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ரீஅரேஞ்ச். ஓகேவா? இதை வந்து நீங்கள் எழுதினாலே போதும். சரிங்களா? பட் இவங்க வந்து 3மே வந்து பார்த்தீங்கன்னா கிராமர்லேயே எழுதியிருக்காங்க. லைக் 3 டாபிக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் பேசிவ் டேரக்ட் இன்டேரக்ட் அண்ட் சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டே எழுதியிருக்காங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 28 ரோட் மேப். ரொம்பவே சிம்பிளாக பண்ணிடலாம். ரோட் மேப்பு க்ளீனாக படிச்சுக்கோங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகேவா? அந்த கோ ஸ்ட்ரைட்டு, டர்ன் லெஃப்ட் ஆர் ரைட்டு, வாக் அலாங் த மெயின் ரோடு, அங்கே என்ன ரோடு கொடுத்துருவாங்களோ அதை போட்டு வாக் அலாங் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் யூ கேன் ரீச் யுவர் டெஸ்டினேஷன், அது எங்கே இருக்குது அப்படின்றத எழுதலாம். ஓகேவா? அடிஷ்னலாக பாயிண்ட்ஸ் எழுதுனா இட் இஸ் ஆப்போசிட் டு, இட் இஸ் நெக்ஸ்ட் டு, இந்த பாயிண்ட்ஸ்னால் கூட நீங்கள் எழுதிக்கலாம். இது உங்கள் டீச்சர்ஸ் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பேராகிராஃப் கொஷின். பேராகிராஃபுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் வந்து அழகாக நீட்டாக எழுதியிருக்காங்க. டாபிக் போட்டு, தீம் போட்டு, சினாப்சிஸ்லாம் போட்டு எழுதியிருக்காங்க. ஸோ 5 மார்க்ஸ். இப்படி எழுதினா தான் 5 மார்க்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்ற டவுட் நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்குது. இது வந்து பேராகிராஃப் தான், எஸ்ஸே கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் சப்ஹெட்டிங்ஸ்னால் கொடுத்து தான் எழுதணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் வந்து ஒரு 1.5 pages எழுதுனீங்க வித்தவுட் மிஸ்டேக்ஸ், ரெலவெண்ட்டாக ஆன்சர் எழுதுனீங்க அப்படின்னாலே போதும். மோர் தென் சஃபிஷியன்ட். உங்களுக்கு வந்து 5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ அதை வச்சு நீங்கள் வரி பண்ண தேவையில்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எம்பவர்ட் உமன் பேராகிராஃப் அவங்க எழுதியிருக்காங்க. இதுலேயும் 5 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. எல்லாமே வந்து இந்த ஸ்டூடெண்ட் வந்து சப்ஹெட்டிங்ஸ்னால் கொடுத்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இதையும் நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? இதே மாதிரி அங்கங்கே அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸை வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க.
இது வந்து நமக்கு நம்மளுடைய பேப்பர் ப்ரெசன்டேஷன் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி காட்டும். சரிங்களா? நெக்ஸ்ட் இங்கே வந்து போயம் பேராகிராஃபு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லணும்னா, போயம் நீங்கள் பேராகிராஃப் படிச்சிட்டிங்கன்னா, நல்லா படிச்சிருந்தீங்கன்னா எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 போயம்ஸ் படிச்சுக்கோங்க கண்டிப்பாக. சரிங்களா? அந்த 3 போயம்ஸ்லேருந்து ஒரு பேராகிராஃப் வந்துடும். பேராகிராஃப் தெரிஞ்சால் எழுதுங்க. அப்படி இல்லைனா கொஷின் நம்பர் 35 கன்ஃபார்மாக எழுதுவோம் நம்ம. ஓகேவா? ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுக்கு ஈஸியாக வந்து நம்ம மைண்டில் எப்படி அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதை நீங்கள் வாட்ச் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பேராஃப்ரைஸ் இந்த ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ணல. என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா, உங்களால் ஃபஸ்ட்டு 3 யூனிட்ஸ் நீங்கள் போயம் படிச்சுக்கிட்டீங்க, போயம் பேராகிராஃப் படிச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து ஒன்று வந்துடும், அதை எழுதிடலாம். அடுத்தது கொஷின் நம்பர் 35 எழுதிக்கலாம். அப்படி இது ரெண்டுமே லைக் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 யூனிட் உங்களுக்கு எதுவும் வரல, தெரியல அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் பேராஃப்ரைஸை எழுதிக்கலாம். சரிங்களா? பேராஃப்ரைஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 38. இதில் ஜஸ்ட் நீங்கள் ஆன்சர்ஸ் தேடி கண்டுபிடிச்சி எழுத போகிறீங்க. இந்த கொஷினுக்கு ரொம்ப ஈஸி. இதில் வந்து மார்க் மிஸ் பண்ணவே கூடாது. சரிங்களா? கொஞ்சம் எஃபர்ட் போட்டு பாருங்கள். இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 5 கொஷின்ஸ் கொடுக்குறாங்கன்னா 3 கொஷின்ஸ் வந்து அப்படியே டேரெக்ட் ஆன்சர்ஸாக இருக்கும். 2 வந்து உங்களை கொஞ்சம் யோசிச்சு எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு செக்ஷன் 4. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து லெட்டர் சூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம யூஸ்வலாக வந்து அட்வர்டைஸ்மெண்ட் சூஸ் பண்ணுவோம். என்னுடைய டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண சொல்கிறது கொஷின் நம்பர் 39 என்னோடய ஸ்டூடெண்ட்ஸை சூஸ் பண்ண சொல்கிறது அட்வர்டைஸ்மெண்ட் ஈஸியாக இருக்கும். அடுத்தது 41 நோட்டீஸ் ரைட்டிங், 42 பிக்சர், 43 நோட்ஸ், மேக் நோட்ஸ் ஆர் சம்மரி ரைட்டிங். ஸோ இது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னா, டோன்ட் கோ ஃபார் எரர் ஸ்பாட்டிங். சில ஸ்டூடெண்ட்ஸ் எரர் ஸ்பாட்டிங் எழுதுவாங்க. டோன்ட் கோ ஃபார் எரர் ஸ்பாட்டிங். ஏன்னா இதில் வந்து நமக்கு மிஸ்டேக்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. படிக்கிறதுக்கும் நிறையா இருக்குது. எரர் ஸ்பாட்டிங்கில் எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணணும். ஸோ அதை பார்த்துக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நோட்ஸ் வந்து எவ்வளோ சூப்பராக எழுதியிருக்காங்க பாருங்கள். டாபிக் போட்டு சப்ஹெட்டிங் போட்டு அதில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஆக்சுவலாக நோட்ஸ் வந்து இப்படி தான் எழுதணும். அண்ட் இன்னொரு மெத்தடில் வந்து எழுதுவோம். நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் ஹைஃபனைட் பண்ணி எழுதுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்நெட், அதுக்கப்புறம் ரெகுலர் பேசிஸ், இந்த மாதிரி ஹைஃபனேட்டடாக எழுதிக்கிட்டே வருவோம். அந்த மெத்தடும் நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அண்ட் சம்மரி ரைட்டிங் போகிறீங்கன்னா ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி அதை போட்டு எழுதுவோம். ஓகேவா? அதில் டாபிக் ரொம்ப முக்கியம். டாப்பிக்கு 1 மார்க் இருக்குது. ஓகேவா? அதனால் அந்த டாபிக் டைட்டில் போடுறத மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 42. இவங்க வந்து பிக்சர் எழுதியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் இவங்க ரொம்ப பெருசாக நிறைய எழுதியிருக்காங்க. இந்த அளவுக்கு எழுத வேண்டிய தேவை இல்லை. சரிங்களா? பிக்சர் டிஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு 5 பாயிண்ட்ஸ் கேட்குறாங்க. 5 பாயிண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நீங்கள் எழுதினாலே போதும். ஓகே? இப்போ இந்த ஸ்டூடெண்ட் இவ்வளோ லென்த்தியாக இருக்காங்க, ஆனால் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் கிராமட்டிக்கல் எரர்ஸ் எதுவுமே இல்லாமல் எழுதியிருக்காங்க. அதனால் இவங்களுக்கு 5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இவ்வளோ பெருசுனா எழுதி ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. சிம்பிள் சென்டென்சஸாக எழுதுங்க. இப்போ இந்த ஸ்டூடெண்ட் பாருங்கள் 44 எரர் ஸ்பாட்டிங் எழுதியிருக்காங்க. இவங்க எல்லா கொஷினும் கரெக்டாக இருக்கிறதால நோ இஷ்யூஸ். பட் நம்ம வந்து எரர் ஸ்பாட்டிங்கை தவிர்க்கிறது நல்லது. இது என்னுடைய ஜென்ரல் அட்வைஸ். சரிங்களா? அடுத்தது 45 மெமரி போயம். எல்லா போயமும் நம்ம மெமரைஸ் பண்ணிடணும். நமக்கு இருக்கிற 4 மெமரி போயம்ஸும் தரவாக மெமரி பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து எழுதிடலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு மார்க்கை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். கொஷின் நம்பர் 46 ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த கேரக்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, சினாப்சிஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் சப்ஹெட்டிங்ஸ் கொடுத்து எழுதியிருக்காங்க. இதுக்கு வந்து இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம சப்ஹெட்டிங் கொடுத்து எழுதலாமா இல்லை கொடுக்காமல் எழுதலாமா அப்படின்னா 2 விதமாகவும் நீங்கள் எழுதலாம். சரிங்களா? பட் இது வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட்னாக்குள்ளே நீங்கள் வந்து 8 மார்க் கொஷின் அப்படின்றதால அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 2.5 pages இல்லை 3 pages நீங்கள் எழுதுனீங்கன்னா வெல் அண்ட் குட். சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 4 யூனிட்ஸ் நீங்கள் படிச்சுக்கிட்டா போதும். சரிங்களா? ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கிற டெம்பஸ்ட்டு, செகண்ட் யூனிட்டில் இருக்கிற ஜிக்ஸாக்கு, தேர்ட் யூனிட் ஸ்டோரி ஆஃப் முலன் அண்ட் 4th யூனிட் த ஏஜ்டு மதர். இந்த 4 மட்டும் படித்தாலே போதும். அதில் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு 3 வந்து தரவா இருங்க. சரிங்களா? இந்த ஃபஸ்ட்டு 3லேருந்து ஒன்று கண்டிப்பாக வந்துடும். அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டாலே போதும். சரிங்களா? லாஸ்ட்டாக வந்து கொஷின் நம்பர் 47ல் ஏபி 2 இருக்கும். 47A வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும், பி வந்து பொயட்ரி காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும். என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னா, யூ கோ வித் ப்ரோஸ் காம்ப்ரிஹென்ஷன். அதுதான் ஈஸி. அதுதான் ஈஸியாக மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? போயம் காம்ப்ரிஹென்ஷன் நீங்கள் அதை காம்ப்ரிஹென்ட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கலாம். பட் ப்ரோஸில் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? தென் நான் என்ன தான் சொன்னேன், இட்ஸ் அப் டு யூ. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை பார்த்துக்கோங்க. உங்களோட கன்வீனியன்ஸ் தான்.
ஸோ இந்த மாதிரி நீட்டாக பேப்பரை ப்ரெசென்ட் பண்ணுங்கள், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்லா எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், பிளான் பண்ணி டைம் பிளானிங் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு டைம் பத்தலை, அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். டைம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு எந்த கொஷின்ஸும் ஸ்கிப் பண்ணிட்டு வர மாதிரி பார்த்துக்காதீங்க. ஸோ டூ வெல், கெட் குட் மார்க்ஸ், ஆல் த வெரி பெஸ்ட்.